படிமாங்க. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள் வேலைக்காரிகளும். இப்ப கூட வேண்டாச்சு வேலை, இவனால் இவர் தான் வேலைக்காரன். இப்ப இவனுக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரிகள், வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும். இப்ப வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? அதாவது இந்த இடத்துல என்ன ஆச்சு, கர்த்தர் அவனை ஒரு ஓனரா மாத்திட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேலேயும் இப்படிதான் வச்சிருக்காரு கண்ணு. ஆனா நம்ம என்ன செய்வோம், சும்மா பாட்டு வண்டி பாடுவோம். 2 பரிவாரங்களை கூட்டிட்டு போவேன், 2 பரிவாரங்களை கூட்டிட்டு போவேன். இத பாட்டு பாடிக்கிட்டே ஓடிட்டு இருப்போம். ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். முதல்ல அந்த ஒட்டகம் வச்சு நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், $8 லட்சம் இன்னைக்கு மதிப்பு ஒரு ஒட்டகம். நீ வாங்கிருக்க ஒரு ஒட்டகம் $8 லட்சம் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி. பாலைவனத்து ரோல்ஸ் ராய்ஸ். அவங்ககிட்ட ஒரு 1000 ஒட்டகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆச்சு? இப்ப என்னவா இருக்கான்? இப்ப மல்டி பில்லியனர். அமெரிக்கன் வேலை சொன்னா மல்டி பில்லியனர். யார் அவனை ஆக்குறது? விசுவாசம். தேவன் வார்த்தையிலே நீ வைக்கும் விசுவாசம். இவ்வளவு வயசாயிடுச்சு, எனக்கு நல்லா செய்ய முடியுமா? இல்லை, செய்ய முடியும். விசுவாசம் இருந்துச்சுன்னா எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நீ பெறப்போற சந்ததிகளுக்குள்ள அது போனோம். அவனோட ஆசீர்வாதம் அங்க போய் லேண்ட் ஆகணும். இல்லாட்டி உன் பிள்ளை என்ன சொல்லுவான், எங்க அப்பா என்ன சும்மா விட்டு போயிட்டான் சொல்லுவானா இல்லையா? கேவலமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ந்துக்கணும், இது ஆசீர்வாதம். So how to put the thing faith into operation? இதெல்லாம் முடிச்ச பிறகு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். I am running away. அது பின்னால் நடக்குது. அது இன்னொரு நாள் பார்ப்போம், டைம் கிடைச்சிச்சுன்னா இன்னொரு நாள் நான் வந்துட்டு பேசுறேன். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? how to put your faith into operation. ஒரு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா தேவன் தந்து அந்த வார்த்தையவும் விஷனா பாருங்க. அந்த வார்த்தையை விஷனா பார்த்துக்கிட்டே இருங்க. இது எனக்குரியது, எனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு, என்னை குறித்து பேசுறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் விருத்தி அடைவேன், மகா விருத்தி அடைவேன். கர்த்தரோடு கர்த்தர் என்னை விருத்தி அடைய வைக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைச்ச அவர் தான் ஓனர். ஓனர். அவர் விருத்தி அடைய வைக்கிறாரு, நான் விருத்தி அடைவேன். எல்லா ஆங்கிள்லையும் இப்ப புரிஞ்சா அவங்களுக்கு? நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல. நீங்க கேட்டிருக்கீங்க. இதை நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கேன். படிச்சு 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 படிச்சு. just shall live by faith. அதுதான். So Jacob became a just because he listened to God and visualized the faith. whatever அவர் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்து அதன்படி நடந்து வெற்றிகரமாய் ஜீவிச்சான். கர்த்தர் சொன்னதை எடுத்துட்டு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. சும்மா முணங்கிட்டு ஐயோ ஐயோ அப்படியே உட்காந்துருப்பீங்க, ஒன்னும் நடக்காது. இறங்கு, லைன்ல இறங்கு, கமான். இப்ப புரியுதா உங்களுக்கு? வேர் பி லூஸ்ன்னு நம்ம போய் தப்பான ஆள்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடு சார், எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடு சார், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடு சார், என் H1B ஆப்ரேட் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்போம்? தப்பு தப்பா கேட்போம். அதனால வராது. கேட்க வேண்டிய ஆள் யாரு? அங்கு கேட்டா, ஏன்னா அமெரிக்காக்குள்ள விடுறதே அவர் தானே. இல்லாட்டி H1B எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்க இமிகிரேஷன்ல பிடிச்சிட்டானா வம்பு.
நீ ஏங்க வந்த நீ? ஆமா கொடுத்துருக்காங்க, அதுக்காக நான் ஒண்ணும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்றேன், ஆண்டவரை பெட்டிக்கோங்க. இதை விட்டுட்டு மேனேஜர் சொன்னாரு இந்த மாதிரி கத்திட்டு குழம்பிட்டு இருக்குது. மாத்தணும், எல்லாத்தையும் மாத்திட்டு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அது சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் கர்த்தர் சொன்னாரு நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. அது வேற வருது, அது ஒருத்தன் இருக்கிறான் இருந்தான் வந்து. அதெல்லாம் நம்பாதீங்க. கர்த்தர் சாவறதுக்காக பூமிக்கு அனுப்பல, நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அனுப்புறாரு. ஓகே, அதாவது நல்ல சந்தோஷமா இருந்து வெற்றிகரமா வாழுங்க. எத்தனை பேர் இருப்பேன் முடிவு பண்றீங்க? கையை தூங்க என்ன தூக்குங்க. இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல, எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு மாதிரி கேட்கும் டீச்சர் கிட்ட, எப்படி மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. அந்த மாதிரி தூக்காதீங்க. கையை தூக்குங்கன்னா வேலை செய்யும். நான் கர்த்தருடைய சொல்படி செய்வேன், வெற்றிகரமாக ஜீவிப்பேன், பஞ்ச பராதியாய் சுத்த மாட்டேன், நான் அதிகமாக வச்சிருப்பேன், அதிகமாக கொடுப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இதை விசுவாசிக்கிறேன். இதுதான் நான் ட்ரீம் அண்ட் விஷனா வச்சுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.